வெல்கம் டு நிலையரமா. இன்னைக்கு நிலையரமால நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு சம்மர் ரெசிபி, மலபார் ஸ்பெஷல் அவல் மில்க். சம்மர் ஹாலிடேஸ்ல குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. பொதுவா குழந்தைங்க இந்த சம்மர்ல சாப்பிடுறதுக்கு, அதாவது சாலிடா சாப்பிட விரும்ப மாட்டாங்க, லிக்யூடா அப்படி சாப்பிட தான் விரும்புவாங்க. நல்ல கூலா அத ஜூஸ், நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் நீங்க செய்து கொடுத்துருப்பீங்க. இந்த அவல் ரெசிபி, அவல் மில்க் ரெசிபியை ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சத்தானது, ஹெல்தியானது, டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா இதுல ஒரு கப் அவல் பால், அவல் மில்க் நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சத்து உள்ளது இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த அவல் மில்க் செய்யறதுக்கு நான் ஒரு 8 டீஸ்பூன் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை முதல்ல வெறும் சட்டியில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வேற எதுவும் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. வெறும் சட்டியில போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் இந்த அவலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 3-4 நிமிஷம் போல இந்த அவலை மிதமான தீயில வச்சு வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இது போதும். நல்லா கிறிஸ்பி ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிளெண்டர். இதுல ஒரு 250 ml பால். இந்த பால் வந்து எப்படி இருக்கணும், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சில்லா இருக்கணும். அந்த பால் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 4 டீஸ்பூன் ஹார்லிக்ஸ், 4 டீஸ்பூன் ஹார்லிக்ஸ் இத போட்டு இப்ப மிக்சில நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அவல் மில்க்குக்கு வேற என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தா, வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்த வேர்க்கடலை, தோல் எடுத்து வச்சுக்கோங்க. தோல் எடுத்து வச்சு இதையும் 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. உப்பு இல்லாத வேர்க்கடலை 1-2 பொடிச்சு வச்சு மாதிரி 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவை கொஞ்சமா செரி பழம் எடுத்துக்கோங்க. இந்த செரி பழம் போடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக கொஞ்சமா செரி பழம், அதையும் கொஞ்சம் 1-2 வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு பொருள் வந்து வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மட்டிப்பழம், பூலாச்சுண்ட பழம் அப்படிதான் பழங்கள் சேர்க்கணும். அதுல ஒரு பூலாச்சுண்ட மட்டி அந்த பழம் தான் ஒரு 2-3 பழம் எடுத்துக்கோங்க. சின்னதா தான் இருக்கும். 2-3 பழம் எடுத்துக்கோங்க. கேரளால இந்த மட்டி பழத்துல தான் செய்வாங்க. அப்படி பழம் கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாச்சும் பழம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பழத்துல இதுக்கு தேவையான சுகர் போட்டுலாம். நான் இன்னைக்கு 4 டீஸ்பூன் சுகர் போடுறேன். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகர் போட்டுக்கோங்க. இந்த சுகரை இந்த பழத்துல ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மசிச்சு வச்சிடலாம் ஒரு ஃபோர்க் வச்சு. இப்ப பாருங்க, இது நல்லா மசிச்சு வச்சாச்சு. நம்மளோட எல்லா இன்கிரீடியன்ஸும் இப்போ ரெடியா இருக்கு. ஹார்லிக்ஸ் பால் இருக்கு, பழம், வேர்க்கடலை, செரி, அப்புறமா அவல். இந்த அவலையும் 1-2 பொடிச்சு வச்சிடலாம். இப்போ நம்மளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். இப்போ அவல் மில்க் அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு சர்வ் பண்ற கிளாஸ் 2 எடுத்துக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மசிச்சு சுகரோட சேர்த்து மசிச்சு வச்ச வாழைப்பழம், இதுக்கு மேல அவல், நம்ம பொடிச்சு வச்ச அவல் 1-2 பொடிச்சு வச்ச அவல் 2 ஸ்பூன், அப்புறமா வேர்க்கடலை கொஞ்சம், இதுக்கு மேல கொஞ்சமா செரிஸ், திரும்பவும் அவல், இதுக்கு மேல நம்ம அடிச்சு வச்ச அந்த பால், ஹார்லிக்ஸ் சேர்த்து அடிச்சு வச்ச பால்,
இந்த பால் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த சுகர் எல்லாம் அந்த வாழைப்பழத்திலே இருக்கும், அதனால நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா மேல கொஞ்சமா அவல், கடலை, கொஞ்சம் செரிஸ், இப்போ நம்ம சூப்பரான ஹெல்தியான அவல் மில்க் ரெடி ஆயிட்டு. இந்த மில்க் வந்து நல்லா உடனே சர்வ் பண்ண உடனே சாப்பிடணும். அப்பதான் அந்த அவலோட கிறிஸ்பினஸ் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த அவல் வந்து மில்க் சேர்த்துருக்கிறதுனால நமத்துரும், பொதுமிரும். அதனால இது உடனே நீங்க சர்வ் பண்ணிருங்க. சூப்பரான அவல் மில்க் ஹெல்தியானது, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெல்லை அரோமாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.